குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் இங்கே சிஎம்சியில் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். அங்கே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேலி பேசுகிறத நான் கேட்டேன். ஒரு புதிய என்ஜினியர் ஜாயின் பண்ணியிருந்தார். அவர் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக அவர் வந்து அந்நிய பாஷை பேசி இன்னொருத்தரை லீட் பண்ண பார்த்தாராம். அவருக்கு ஆனால் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரை கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவ, பிஏ பட்டம் பெற்ற அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட புதிய விசுவாசியாக நான் இந்த ஊருக்கு நான் வந்திருந்தேன். ஆனால் எனக்கு பெரிய அபிஷேகமும் தரிசனமும் அப்போவே இருந்தது. ஆனால் நான் அந்த மற்ற கொலீக்ஸ்க்கு நான் பதிலே சொல்லலை. ஏன்னா நானே புதுசாக கற்றுக்கிறவ. அதனால் அதுக்கெல்லாம் எந்த கருத்தும் நான் சொல்லலை. இப்போல்லாம் நிறைய பேர் அதை காத்திருப்பு கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ வச்சாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. நேற்று கூட ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே கூட சொன்னாங்க, இப்போல்லாம் விசுவாசிகளுக்கு அபிஷேகமே கிடையாது, இருந்ததையும் விட்டுட்டு இருக்கிறாங்க, வரங்களை இழந்துடுறாங்க அப்படி சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஸோ என்ன நடத்தின போதகர்கள் வந்து எல்லாவற்றுக்கும் எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அப்படின்னா வந்து நமக்கு சாத்தான் தான் முதல் எதிரி. சாத்தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவையே மேலே பெரிய எங்கெங்கேயோ மேலே ஏற்றி எதையோ உலகத்தெல்லாம் காட்டுவானோ. அதில் முதல் தெரியறது வந்து நகைக்கடை தான் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ எல்லாத்துக்கும் எச்சரிப்பு பெற்று தான் நான் உலகத்துக்குள்ளே அனுப்பினேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க அப்பா சொல்வாரா, நீ நீச்சல் கற்றுக்கிட்ட அப்புறம்தான் வந்து உன்னை தண்ணிக்கிட்ட போகிறதுக்கு நீ போகிறது வந்து சேஃப்டியாக இருக்கும்னு இப்போ வந்து எனக்கு பயம் இல்லாமல் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாராம். அதுபோல் கர்த்தர் நமக்கு சரியான வல்லமையை கொடுத்து தான் நம்மளை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறாரு. ஸோ அப்போ தான் நம்முடைய சேஃப்டியை பற்றி அவர் பயம் இல்லாமல் இருக்கிறாரு. ஸோ சாதாரண உலக தகப்பன் அந்த மாதிரி நினச்சா கர்த்தரும் அப்படி தானே நினைப்பார். அதுபோல் கர்த்தர் எனக்கு சரியான வல்லமையை கொடுத்து ஒரு வாரியரை அந்த உலகத்துக்குள்ளே அனுப்பியிருக்காரு. ஸோ நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறத பற்றி இதில் சொல்ல வந்தேன். அதில் எங்கள் பாஸ்டர் வந்து சொல்வார், இப்போ ஒருத்தர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்காங்க, நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னா அந்த நம்ம அவங்க அருகில் உட்காந்தா நம்மளுக்கும் அது கிடைக்குமா, நம்ம ப்ரேயர் பண்ணால் அதை சொல்வார். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க பரிசுத்த ஆவியை பெறும்போது நம்மளுக்கும் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வார். எனக்கு அது நிறைய சந்தேகங்கள் இருந்தது. என்னுடைய கை இப்படி அசைக்கிற மாதிரி இருந்தது. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அது மாதிரி இருந்தது. அதுவும் எனக்கு சந்தேகமாக இருந்தது. நானாகவும் அசைச்சி பார்த்தேன், அது வித்தியாசமாக இருந்தது. கர்த்தர் அசைக்கிறது வேறு மாதிரி இருந்தது. வேறு சிலரும் சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாராம் ஆவியானவர். அந்த மாதிரியும் எனக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி வரங்களை பற்றியும் எனக்கு சந்தேகங்கள் இருந்தது. அந்நிய பாஷைகளை குறித்தும் எனக்கு சந்தேகங்கள் இருந்தது. இது முன்னாடி கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உருது போன்ற ஒரு பாஷை தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம அந்த அர்த்தங்களை நம்ம கண்டுபிடித்து கொள்ள முடியும். ஸோ அதை நான் பேசுகிறது வந்து பொருள் விளங்காமல் நான் பேசலை. நம்ம அருகில் இருக்கக்கூடியவங்களுடைய பிரயோஜனத்துக்கு என்று நான் கற்றுக்கொள்ளக்கூடிய லாங்குவேஜாக அது இருக்குது. ஸோ முதல்ல நான் பேசின வார்த்தை வந்து
தீரே 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 மார் கரோ அப்படின்ற வரி நான் பேசினேன். அதாவது இது வந்து கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனால் நான் அவமா இப்போ போகாத படிக்க மாட்டா என்னை தண்டியும், அந்த வசனம் வந்து நீ அது மாதிரி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் நல்லா அடியும் வாங்கினேன் நான். அதனால் எனக்கு கர்த்தருடைய சிக்ஷை, கம்யூனியன் சிக்ஷை இதுக்காக என்ன எது அது எனக்கு தெரியும். சத்துரு விழும்போது களி கூறாமல் இருக்கிறதுக்காக அந்த சிக்ஷை எனக்கு வந்தது. நிறைய பேர் தோற்று போகிற இந்த விஷயம், ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த ட்ரைனிங்னால நான் அந்த லெவல் நான் தாண்டி இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சபையில் பிரயோஜனமாக கர்த்தர் பயன்படுத்தி வராரு. அதனால் நான் சபையை விட்டு போகக்கூடாது அப்படி ஒரு எச்சரிப்பு எனக்கு இருக்குது. சுற்றுப்பிரசங்கியாக போகக்கூடாதுன்ற எச்சரிப்பு இருக்குது. அதேமாதிரி திருமண பந்தத்துலேருந்து வெளியே போகவே கூடாது அப்படின்னு எச்சரிப்பும் எனக்கு இருக்குது. ஏன்னா என்னுடைய கணவர் வந்து தாத்தாவுடைய பேர்னாவே இருந்தால் கூட அவர் வந்து அவருக்கு நிறைய காரியங்கள் இதெல்லாம் தெரியல, அல்லது அவர் விசுவாசிக்கலை. ஸோ அவருக்கு நான் கற்றுத்தர வேண்டியதாக இருக்குது. ஸோ அவருக்கும் அந்நிய பாஷைகள் குறித்து சந்தேகங்கள் இருந்தது. ஸோ ஒரு நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன், தர்வாஜா பந்து கரோ அப்படின்ட்டு நான் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருந்தேன் பாருங்க. அவர் ஏதோ படுத்துட்டு இருந்தவர் தடாபடான்னு எந்திரிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு ஏதோ அதில் இருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சண்டை போடுறதுக்கு வந்தாலும் நான் தர்வாஜா பந்து கரோவா அப்படின்னு நான் கேட்டேன்னா ஓடிடுவார் அங்கேருந்து. அதுபோல் நம்ம கேட்குறவர்களுக்கு பயனுள்ள வார்த்தைகளை தானே கர்த்தர் என்ன பேச வைக்கிறாரு. அதெல்லாம் வந்து வரங்கள் தான். ஸோ வரங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அதெல்லாம் நம்பாதீங்க. பரிசுத்த ஆவியானவரும் இருக்கார், வரங்களும் இருக்குது. நம்ம அதை கண்டுபிடிச்சி நம்ம அது எங்கே சரியானபடி கிடைக்குதோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளவும் அதை பயன்படுத்தவும் நம்ம பார்க்கணும். நம்ம வரங்களை இழந்திருந்தாலும் திரும்ப அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு.